இந்த வீடியோ ரொம்ப 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 முக்கியமான வீடியோ. ஏன்னா கவுன்சிலிங்கில் வந்து மொத்தம் எத்தனை சீட்டு, அதில் ஒவ்வொரு தமிழ்நாட்டில் எல்லா காலேஜ்லேயும் ஒவ்வொரு பிரான்ச்லேயும் மொத்தம் எத்தனை சீட்டு இருக்குது, அதே மாதிரி வந்து கம்ப்யூட்டர்னு எல்லாருமே இருக்கிறனால மொத்தம் இந்த வருஷம் கவுன்சிலிங்கில் கம்ப்யூட்டர் சீட்டு எனக்கு கிடைக்குமா, கம்ப்யூட்டர் மொத்தம் எத்தனை சீட் இருக்குதுன்னு எல்லாருமே ஏக்கமாக இருக்கீங்க. ஆனால் அதே தான் கம்ப்யூட்டர் அதிகமாக இருக்கிறனால உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும், இந்த வீடியோவை ஃபுல்லாக ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ஜாக்கிர் ஹுசேன், கேரியர் கைடன்ஸ் குரு. சமீபத்தில் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது 2025க்கும் 2026க்கும் ஒவ்வொரு காலேஜ்லேயும் வந்து எவ்வளோ வந்து சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. ஏன்னா அதே மாதிரி வந்து 2000 சீட்டுக்கு மேலே, அதாவது நம்ம பேசுகிறது கவுன்சிலிங்கை பற்றி மட்டும்தான். கவுன்சிலிங்கில் வந்து எத்தனை சீட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு நம்ம பேசியிருந்தோம். அதே மாதிரி வந்து 1000 சீட்டுக்கு மேலே வந்து எத்தனை காலேஜ் கவுன்சிலிங்கில் சீட் இருக்குன்னு பேசியிருந்தோம். ஸோ நிறைய பேர் வந்து நீங்கள் 2 ஆங்கிள்லையும் யோசிக்கணும். நீங்கள் ஒரு சைட்லேருந்து பார்க்கும்போது ஒவ்வொரு காலேஜ்லேயும் வந்து சீட்ஸ் வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா, ஆஹா நம்மளுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து பிரான்ச் வந்து டாப் காலேஜ்லலாம் நிறைய இன்டேக் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு பக்கம் நீங்கள் சந்தோஷப்பட்டாலும், இன்னொரு இடத்துல வந்து நீங்கள் ஃபியூச்சரிஸ்டாக யோசிக்கணும். ஆமாம், ஒவ்வொரு காலேஜ்லையும் இவ்வளோ சீட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்காங்களே, நம்ம படிச்சுட்டு வரும்போது வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும்னு அந்த ஆங்கிலையும் யோசிக்கணும். அதே மாதிரி வந்து சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது மட்டும் முக்கியம் கிடையாது. இப்போது ஒவ்வொரு காலேஜ்லேயும் வந்து ஒரு பேட்டர்னே மாற்றுறாங்க. எப்படின்னா ஷிஃப்ட் சிஸ்டம். மார்னிங் ஒரு ஷிஃப்ட்டு, ஆஃப்டர்நூன் ஒரு ஷிஃப்ட்டு. இந்த ஸ்கூல்லலாம் ஒரு சில பெரிய பெரிய ஸ்கூலில் எப்படி இருப்பாங்கன்னா, ஷிஃப்ட்டு மார்னிங் பேட்ச் ஆஃப்டர்நூன் பேட்ச்னு சொல்லி ஸ்கூலில் இருக்கும்ல. இப்போ அந்த கான்செப்ட் வந்து இன்ஜினியரிங் கொண்டு வந்துட்டாங்க. ஒரு சில காலேஜஸில் வந்து ஆல்டர்னேட்டிவ் டேஸ், மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே. இன்னொரு காலேஜில் பார்த்தீங்கன்னா டியூஸ்டே, தேர்ஸ்டே, சாட்டர்டே. அது பண்ணிவிட்டு சார் மிச்ச நாள் என்ன செய்வாங்கன்னா, சார் அது வந்து ஆன்லைன்லேயே நாங்கள் கிளாஸ் எடுப்போம்னு அந்த கான்செப்ட் கொண்டு வராங்க. ஏன்னா இப்போ புதுசாக இன்டேக் ஆனதுலாம் எந்த பிரான்ச்சஸ்னா கம்ப்யூட்டர் ஓரியன்ட் கோர்சஸ். மொத்தம் வந்து எத்தனை சீட்டு கவுன்சிலிங்கில் 1,95,633 சீட்டு. இப்போ எந்த ஓவராலாக எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 18,000 சீட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. நம்ம வந்து என்ன சொன்னோம்னா, கவுன்சிலிங்கை பற்றி பேசும்போது 8,764 சீட்டு வந்து கவுன்சிலிங் இன்க்ரீஸ் ஆயிருன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அது இன்க்ரீஸ் ஆன சீட்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா மேக்ஸிமம் அதில் ஒரு 7,000 சீட்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஓரியன்ட் கோர்சஸ் மட்டும்தான். மேபி ஒரு 1000 சீட்ஸ் வந்து விஎல்எல்சி அந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடாக வந்திருக்கு. ஒரு 7,000 சீட் வந்து உங்களுக்கு கவுன்சிலிங்கில் வந்து நிறைய சீட்ஸ் வரும். ஆஹா, நமக்கு நினச்ச காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு நீங்கள் சந்தோஷப்படுறதா, இல்லை அதனால விளைவுகள் என்ன இருக்கும்னு ரொம்ப ஆவலாக இருக்கீங்களா? ரைட். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஒவ்வொரு காலேஜ்லேயும் எத்தனை சீட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு நம்ம சொன்னோம். ஆனால் ஓவராலாக தமிழ்நாட்டில் கவுன்சிலிங்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எத்தனை சீட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஏடிஎஸ் டோட்டல் தமிழ்நாட்டில் எத்தனை சீட்டு இருக்குது, சைபர் செக்யூரிட்டியில் எத்தனை சீட் இருக்குது, மெக்கானிக்கல், இசி, ட்ரிபிள்இ இது எல்லாம் எத்தனை சீட் இருக்குது, அது போக ஓவரால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பு எத்தனை சீட் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த கவுண்ட்டை பார்த்து சந்தோஷப்பட போவீங்களா, இல்லை இவ்வளோ சீட்னால வந்து நம்மளுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில் லேக் ஆகும்னு வருத்தப்பட போகிறீங்களான்னு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்களே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது எந்த குரூப்பை போடணுமோ உங்களுக்கே தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக சொல்கிறேன். இன்ஜினியரிங் அட்மிஷன் 2026 நிறைய காலேஜஸில் வந்து பிரான்ச்சஸ் கூடி இருக்குது. அதிகமாக எந்தெந்த பிரான்ச்சில் எவ்வளோ சீட்டு கூடிருச்சுன்னு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இப்போ வந்து ஓவராலாக வந்து தமிழ்நாட்டில் இருக்க இன்ஜினியரிங் காலேஜில் எந்த பிரான்ச்சில் எத்தனை சீட்டுன்னு தெரிஞ்சுக்கிறவங்க எல்லாருமே ஆர்வமாக இருப்பீங்க. எப்பவும் போல் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வந்து இந்த வருஷம் வந்து 39,910 சீட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஏஐடிஎஸ் 24,638,
கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அதாவது ப்ராக்கெட்டில் ஏஐஎம்எல் 6295. அப்புறம் வந்து ஏஐஎம்எல் 944, இசிஇ 28586, ஐடி 19662, ட்ரிபிள்இ 14733, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 16678, ஐடிஎஸ்எஸ் 586, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எஸ்எஸ் 482, இசிஎஸ்எஸ் 328, சிவில் இன்ஜினியரிங் 8291, கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஸ்னஸ் சிஸ்டம் சிஎஸ்பிஎஸ் 2583, இஎன்ஐ 803, கெமிக்கல் இன்ஜினியரிங் 936, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் 5073, ஏஐடிஎஸ் எஸ்எஸ் 112, அதே மாதிரி வந்து பயோமெடிக்கல் எஸ்எஸ் 112, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் 1292, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அதாவது சைபர் செக்யூரிட்டி 6134, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எஸ்எஸ் 129, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் 129, இண்டஸ்ட்ரியல் பயோ டெக்னாலஜி 220, ரோபாட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் எஸ்எஸ் 77, பயோடெக்னாலஜி 1296, ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் 160, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் 564, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன் 403, கெமிக்கல் இன்ஜினியரிங் எஸ்எஸ் 84, பெட்ரோலியம் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி எஸ்எஸ் 60, ஃபுட் டெக்னாலஜி 718, ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் எஸ்எஸ் 21, மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் 1445, மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் 130, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அதாவது ஏடிஎஸ் 84, ஜியோ இன்ஃபார்மேட்டிக் 150, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் சிஎஸ்பிஎஸ் எஸ்எஸ்ல 84, பயோடெக்னாலஜி எஸ்எஸ் 42, மெக்கட்ரானிக்ஸ் எஸ்எஸ் 42, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் எஸ்எஸ் 42, கெமிக்கல் அண்ட் எலக்ட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் எஸ்எஸ்ல 30, இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் 70, ஃபுட் டெக்னாலஜி எஸ்எஸ் 45, எம்டெக் இன்டகிரேட்டட் கோர்ஸ் வந்து 221, பி பிளான் 40, மெட்டீரியல் சயின்ஸ் இன்ஜினியரிங் எஸ்எஸ்ல 35, சிவில் இன்ஜினியரிங் எஸ்எஸ் 88, கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் 278, ஃபார்மசூட்டிக்கல் இன்ஜினியரிங் எஸ்எஸ் 60, மெட்ரலஜிக்கல் இன்ஜினியரிங் 90, பிரிண்டிங் அண்ட் பேக்கேஜிங் 70, அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் 1704, டெக்ஸ்டைல் டெக்னாலஜி 220, மைனிங் இன்ஜினியரிங் 35, இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி 30, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ் மீடியம் 425, சிவில் இன்ஜினியரிங் தமிழ் மீடியம் 365, ரோபாட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் 877, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சாண்ட்விச் கோர்ஸ் எஸ்எஸ் 42, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் எஸ்எஸ் 42, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ப்ராக்கெட்டில் ஐஓடி 407, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஐஓடி 78, ஹேண்ட்லூம் அண்ட் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி 30, இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் 30. ஸோ மொத்தத்தில் வந்து தமிழ்நாட்டில் வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ், ஏன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ் வந்து கம்ப்யூட்டர் கோர்சஸ் மட்டும் ஆட் பண்ணாவே வந்து 1,02,114 மொத்தமே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இருந்தால் உங்களுக்கு ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இருந்தால் எப்படி வந்து இருக்கும்? மொத்த சீட்டே வந்து 1,95,633 சீட்டு தான். கவுன்சிலிங்கில் வரப்போகிற சீட்டு வந்து 1,95,633. அதில் வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்ஸே வந்து 1,02,114 சீட் இருந்தால் பாதிக்கு மேலே ஆல்மோஸ்ட் 60% வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருந்தால் நீங்கள் எல்லாருமே வந்து இன்றைக்கி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மோகத்தில் இருக்கலாம். ஆனால் 2030 வந்து நீங்கள் பாஸ்ட் அவுட் ஆகி வெளியில் வரும்போது எத்தனை பேர்த்துக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் நல்ல வேலை கிடைக்கும்? இப்போவே நிறைய ஐடி கம்பெனியில் வந்து லே ஆஃப் இருக்குது. ஒரு திறமையான இன்ஜினியர்ஸ் இல்லாமல் வேலையே கொடுக்கறதில்ல. கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிக்கிறது முக்கியம் இல்லை, அதுக்கான லேர்னிங், அதுக்கான ஸ்கில் டெவலப் பண்ணுக்காக நீங்கள் படிக்கணும். அதுக்கு மெயினாக நீங்கள் எடுக்க போகிற இன்ஸ்டியூஷன் தான் மெயினாக இருக்கும். அதே மாதிரி வந்து அதிகமாக நிறைய காலேஜஸில் வந்து இன்ஜினியரிங் ஆரம்பிச்சிருக்காங்க. பெரிய பெரிய நேற்று சொன்ன வீடியோவில் இப்போ நிறைய காலேஜஸில் வந்து கவுன்சிலிங்கில் மட்டும் 2000, 2500, 1800 இப்படிலாம் வந்து சீட்டு இருந்துச்சுன்னா
அந்த காலேஜில் வந்து பிளேஸ்மெண்ட் எப்படி வாங்கி கொடுப்பாங்க, இந்த ஒரு லாஜிக் யாருமே யோசிக்காமல் எல்லாருமே ஒரு சைடே சாஞ்சிட்ருக்கீங்க. இது வந்து சிந்திச்சு முடிவெடுக்கணும். இந்த வாழ்க்கையில் வந்து நீங்கள் சிந்திச்சு முடிவெடுங்க. பார்த்தீங்க இப்போ வந்து கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 1,02,000 மொத்தம் சீட் எவ்வளோ கவுன்சிலிங்கில்? 1,95,633 சீட்டு. ஆல்மோஸ்ட் வந்து 60% சீட் வந்து கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்ஸுக்கு போச்சுன்னா உங்கள் ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? இதில் வந்து மெயினாக கம்ப்யூட்டர் படிக்கிற முக்கியம் இல்லை. இப்போ எத்தனை காலேஜ்லேயும் எத்தனை சீட் கட்டாலும் கொடுத்துட்றாங்க. ஏன்னா ஒரு லேப் தேவையே இல்லை, ஒரு லேப்டாப் மட்டும் இருந்தால் போதும், அப்ரூவ் கொடுத்துருவாங்க. ஆனால் ஒரு கோர் வந்து நீங்கள் வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு கோர் எடுக்கணும்னா க்ரோர் கணக்கில் வந்து லேப் செட்டப் இருக்கணும். ஆனால் கம்ப்யூட்டருக்கு 50,000 60,000 ஒரு லேப்டாப் மேனிக்கு 300 பேருக்கு வந்து நீங்கள் அட்மிஷன் எக்ஸ்ட்ரா போட்டாலும் 300 லேப்டாப் இல்லைன்னா 300 பிசி வச்சா போதும். இன்வெஸ்ட்மெண்ட் கம்மி, ஆனால் பெரிய பெரிய காலேஜ், பெரிய பெரிய ஃபீஸ் கெயின் அவங்க நிறையா பண்ண போகிறாங்க. ஆனால் ஓவரால் தமிழ்நாட்டில் எத்தனை பேர் நீங்கள் கம்ப்யூட்டர் படிச்சுட்டு போகிறீங்க? உங்கள் லைஃப் 2030 எப்படி இருக்கும்னு நான் சொன்னால் கேட்க மாட்டீங்க. ஏன்னா நம்ம உண்மையை சொல்கிறோம். உண்மையை சொன்னால் உங்களுக்கு பிடிக்காது. மாயை உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. கம்ப்யூட்டர்னு அதுக்கான எஃபெக்ட் இன்னைக்கு நீங்கள் எடுக்க போகிற முடிவு தான். அதனால சாய்ஸ் ஃபில்லிங்கில் பிரான்ச்சை யோசித்து சாய்ஸ் பண்ணுங்கள். பாய்.